திரு கொண்டமராஜுவுக்கு பெரிய வெங்கப்பராஜு, சின்ன வெங்கப்பராஜு என்ற 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்களும் பரம்பரை சொத்தான இசையறிவும் நாடகவியல்பும் பக்தியும் எளிமையும் கைவரப் பெற்றிருந்தார்கள். ஒரு சமயம் பெரிய வெங்கப்பராஜு தம் பெற்றோர்களுடன் கர்னூல் மாவட்டத்திலே உள்ள கொலிமிகுண்ட்லா கிராமத்திற்கு போக நேர்ந்தது. கொலிமிகுண்ட்லாவைச் சேர்ந்த திரு சுப்பராஜு என்ற இவர்களது உறவினரை புட்டபர்த்திக்கு நேரெதிரே உள்ள சித்ராவதி நதிக்கரையில் உள்ள கர்நாடக நாகப்பள்ளியில் குடியேறுமாறு அவரை இணங்க வைத்தார்கள். அதே சமயத்தில் கொண்டமராஜு அவருக்கு ஒரு பெரிய ஆசையை மூட்டிவிட்டார். அதென்னவெனில், திரு சுப்பராஜுவின் புதல்வி ஈஸ்வரம்மாவை தம் மூத்த மகன் வெங்கப்பாவிற்கு மணம் முடித்துக் கொள்வதே. ஆக இவ்விதமாக பெரிய வெங்கப்பாவிற்கும் ஈஸ்வரம்மாவிற்கும் திருமணம் நிகழ்ந்தது. இத்தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தைகள் 2 ஆண்டவன் அருளால் பிறந்தன. அவர்கள் முறையே சேஷமராஜு, வெங்கம்மா, பர்வத்தம்மா என்பவர்கள். ஆண்டுகள் இவ்வாறு கழிந்தன. ஈஸ்வரம்மா தமக்கு இன்னும் ஓர் ஆண் மகவு வேண்டுமென்று ஏங்கினார். புட்டபர்த்தி கிராமத்தில் உள்ள தெய்வங்களையெல்லாம் இதற்காக அந்த அம்மாள் வேண்டிக் கொண்டார். அதோடு சத்யநாராயண பூஜையும் செய்து வந்தார். ஈஸ்வரம்மாவின் வேண்டுகோள் வைகுண்டத்திலே இறைவனுக்கு கேட்டது. இறைவன் மனித அவதாரம் எங்கு எடுக்க வேண்டும் என்ற யோசனையில் இருந்தாரல்லவா, இடத்தை தீர்மானித்தார், வந்தார்.